செண்பகை நாச்சியார் அம்மன் பெருமுகம் கண்டால் சரி தீரா நோய் தீரும் தீரா பிணி தீரும். ஆமாம்மா. செல்வமும் பொருளும் ஞானமும் கல்வியும் கூடும் என்று சொல்லலாம். சரிதான். உண்மையிலேயே நமது செண்பகை நாச்சியார் அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் ஆமா எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் குறைவில்லாமல் நிறைவாக இருக்கிறாங்க. ஆமா நாம கண்ணார பார்க்கிறோம். சரி போன மாதம் சித்திரை முதல் திங்கள் ஆமா கவர்குளம் செண்பகை நாச்சியார் அம்மன் ஆலயத்துல நம்ம பாடிட்டு வந்தோம். ஆமா வைகாசி முதல் திங்கள் வாகவளையில பாடிட்டு இருக்கோம். ஆமா இப்படி செண்பகை நாச்சியார் அம்மன் கோவில சரி எப்படியும் ஒரு வருடத்திற்கு 6 முறையாவது நாம காண்றோம். ஆமா எந்த கோவில் எடுத்தாலும் சரி செண்பகை நாச்சியார் அம்மன் வழிபாடு செய்யற மக்களுக்கு ஆமா நம்பிய மக்களுக்கு சரி எந்த குறையும் அவள் வைக்கவில்லை. அதானே ஏன் அவள் முகத்தை பார்த்தாலே போதும் பசி வராது பிணி வராது அப்படின்னா நமக்கு நிம்மதி வந்துருமே. ஆமாம்மா அப்படி மட்டுமல்ல சரி மலர்ந்த முகத்தோடு இருக்கின்றாள் அந்த தாய். ஆமா அகிர் புகை எப்பவும் அங்க இருக்குது. அகிர் புகைன்னா என்னது? சாம்பிராணி புகை அம்மாவுக்கு எப்பவும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மாளுக்கு அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம்மா சந்தன கட்டையில சரி சந்தன கட்டையை வச்சு கல்ல உராய்வாங்க அப்படி தேய்ப்பாங்க. நல்லா அரைச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சி அத ஒரு பாத்திரத்துல எடுத்து அப்படியே அம்மா இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி தெளித்து வருகிறார்களாம். அந்த பன்னீர் குப்பியில பன்னீர் வச்சு தெளிப்பாங்க. அதுபோல் சாந்து சப்பாது அதெல்லாம் மணப்பதை விட அம்மாவுக்கு சந்தன கட்டையை அரைத்து தேய்த்து தெளித்து இருக்கிறார்கள். அப்புறம் கற்பூரம் ஏற்றுறாங்க பாருங்க கோவில்கள்ல சரி ஏற்றக்கூடிய கற்பூரம் அலைமோதாமல் ஆமா நேர நின்று எரிந்ததுன்னா ரொம்ப மகிமை என்று சொல்லுவாங்க. சரி அலை மோத கூடாது. அலை மோதுனா அதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமா அப்படி இந்த செண்பக மாமரத்தின் நிழலில் இருக்கக்கூடிய அம்மாளுக்கு சரி ஏற்றக்கூடிய கற்பூரம் அப்படி கோபுரம் போல் அழகா நின்று எரிகிறது. ஆமாம்மா தீபம் நான் உள்ள ஏற்றக்கூடிய தீபம் எவ்வளவு அழகா இருக்கு. அங்க எங்க அசையாமல் அப்படியே ஒளி போல இருக்கிறது. அம்மா வந்து ஒளியில் அமர்ந்திருக்கிறாள். சரிதா ஏன்னா அந்த செண்பக மரத்தின் நிழலில் தோன்றியது தீண்டா தூண்டா சுடர் அப்படின்னு சொல்லலாம். திருவிளக்கின் ஒளிதான் அங்கு தோன்றி இருக்கிறது. ஆமா என்று அந்த கைலாயம் தோன்றி சரி என்று செண்பக மரம் தோன்றி ஆமாம்மா என்று இந்த திருவிளக்கு தோன்றியதோ சரி அன்று ஏற்றப்பட்ட தீபம். அதான் என்னை இடுவாரும் இல்லை தூண்டி விடுவாரும் கிடையாது. தூண்டி நம்ம வீட்டுல இப்ப தீபம் ஏற்றோம்னா ஆமா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தூண்டணும் எண்ணெய் இடணும். எண்ணெய் குறைஞ்சிரும் உடனே எண்ணெய் விட்டாதான் அது அழகா எரியும். இல்லைன்னா தீபம் எரியாது. அது போல எண்ணெய் விடுவதற்கு இங்கு ஒரு நாளும் அந்த விளக்கை தூண்டி விட்டதும் கிடையாது எண்ணெய் விட்டதும் கிடையாதா. அவ்வளவு அழகாக தூண்டா சுடராக எரிந்து கொண்டு இருக்கிறது அம்மா இருக்கக்கூடிய அந்த திருவிளக்கின் ஒளியானது. அம்மா வடக்கு முகமாக சரி மலர்ந்த புன்னகையோடு தாயார் செண்பக நாச்சியார் குழுவாக அமர்ந்திருக்கிறாள்.